அமெரிக்கா இதுல தோல்வி அடைந்திருக்கிறது என்ற செய்தியை மட்டும் இப்போ வரைக்கும் என்னால் தெரிவித்துக் கொள்ள முடிகிறது. துவம்சம் செய்யப்பட்டிருக்கிறது. வேண்டுமென்றே அடித்து காலி செய்திருக்கிறார்கள் யூதர்கள் இப்படித்தான் செய்வார்கள். விமானப்படை தளத்தில் அவர்களின் ரடார் கருவிகள் உள்ளடக்கிய உளவு விமானங்கள் 4 1.5 விமானங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது அல்லது கடுமையான துல்லியமாக தாக்கப்பட்டிருக்கிறது. கிங் சுல்தான் விமானப்படை சவுதியில் 35க்கும் மேற்பட்ட விமானங்கள் காலியாகி இருக்கிறது அல்லது நிலை குலைந்து உருக்குலைந்து போயிருக்கிறது. அவர்கள் வெளிப்புறமாக நிறுத்தியதை தற்போது துல்லியமாக தாக்குவதற்கு ஒரு பெரும் உதவியை ரஷ்யா செய்து கொண்டிருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். ஈரான் இந்த தாக்குதலை இப்பொழுது நடத்தியிருக்கிறது. சாதாரணமான தாக்குதல் அல்ல. கிங் சுல்தானுடைய விமான தளங்களில், ஜொர்டானுடைய விமான தளங்களில் அவர்கள் தாக்கி அடித்திருக்கிறார்கள். சும்மா சாதாரணமா மிசைல மட்டும் உருவாக்கல, ஆளில்லா விமானங்கள், ஆளில்லாத தற்கொலை ட்ரோன்கள், அது மட்டும் இல்லாம ஒரு தனி சேட்டலைட்டை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். கண் பார்வையற்ற நிலையில் இப்பொழுது அவர்கள் பல ரேடார்களை காலி செய்திருக்கிறார்கள். சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய சுல்தானில் அவர்கள் காலி செய்த விமானம் 5000 கிலோமீட்டருக்கு அங்கு வரக்கூடிய ஒரு துல்லியமான ஒன்றை காட்டக்கூடிய, படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு தெளிவான விமானத்தை அவர்கள் தாக்கிவிட்டார்கள். இப்பொழுது 30 நாள் ஆகிவிட்டது. 28ஆம் தேதி கலந்து விட்டது. இந்த முதல் 11 நாளில் மட்டும் 26 பில்லியனை அவர்கள் செலவு செய்திருக்கிறார்கள். தடுப்புக்கு மட்டும் 11,294 ஏவுகணைகளை ஏவிருக்கிறார்கள். தடுப்புக்கு மட்டும். இதன் மதிப்பு மட்டும் தடுப்புக்கு மட்டுமே எத்தனை பில்லியன்? 26 பில்லியன். இன்னும் ஒரு மாதத்துக்கு 100 பில்லியனுக்கு மேல. கிரியோர் சமானா அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல ஊர்கள், மக்கள் எங்கே போவது என்று ஒரு இடங்களும் பாதுகாப்பு. எங்கே? இஸ்ரேல். அவன் கேட்டா, நீதான் பெரிய ஆளாச்சப்பா, அடி, இவருக்கு அடிக்க முடியுமா? அடிக்க முடியும். இப்ப 10 நாள் எதுக்கு போட்டிருக்கான்? அவன் தான் அடிச்சு கொண்டே இருக்கானே, இவன் எதிர்க்க முடியல. பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் சுஃபியான் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாண்டிமீனா. அதாவது உலக போரானது ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா ஆரம்பமாகி ஒரு மாத காலம் நிறைவடைய போகுது. இந்த சமயத்துல ஏமனுடைய ஹூதி அமைப்புகள் அதிகாரப்பூர்வமா போர்ல இறங்கினதா தகவல் வெளியாயிட்டு இருக்கு. உண்மையாக? ரொம்ப உண்மை. அதாவது கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி போர் ஆரம்பித்தது. அந்த போரில் தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு ஹூதியை பத்தி நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல போறேன். இதுகாரம் பல நூற்றுக்கணக்கான காணொலிகளை நான் கொடுத்திருக்கிறேன். ஒரு ஏராளமான செய்திகள்ல அமெரிக்கா இதுல தோல்வி அடைந்திருக்கிறது என்ற செய்தியை மட்டும் இப்போ வரைக்கும் என்னால் தெரிவித்துக் கொள்ள முடிகிறது. ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்க பெரிய தேசம், பெரிய வல்லாதிக்க சக்தி, மிகப்பெரிய இராணுவ மண்டலம்.
அமெரிக்கா தோற்றது எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் அமெரிக்காவுக்கும் தெரியும், இந்தியாவுக்கும் தெரியும், மத்திய கிழக்குக்கும் தெரியும், மேற்காசியாவுல மட்டுமில்லாம இயுக்கும் தெரியும், யூரோப்பிய தலைவர்களுக்கும் தெரியும். ஏன்னால் எல்லோருமே போரில் உள்ளவர்கள் தான். அமெரிக்கா எப்படி தோற்றது என்பது. ஈரான் இந்த போரில் சந்தித்திருக்கிற தோல்வியும் அல்லது பாதிப்பையும் நாம் பேச வேண்டும். ஈரான் வெற்றி பெற்றாலும் அவர்களின் பாதிப்பு, ஈரானுடைய அறிவிப்புப்படி 600க்கும் மேற்பட்ட பாடசாலைகள், 13,000க்கு மேல் 18,000க்கு மேற்பட்ட குண்டுகளை போட்டு 600க்கு மேற்பட்ட பாடசாலைகள் இஸ்ரேலால் அழிக்கப்பட்டிருக்கிறது, அமெரிக்காவால் அழிக்கப்பட்டிருக்கிறது. முதல் போரிலே அவர்கள் 170 சின்ன பச்சிளம் குழந்தைகளை இழந்தார்கள். பெண் பிள்ளைகள், பெண் குழந்தைகள், பாவப்பட்ட குழந்தைகள். அடுத்து இரண்டாவது கட்டடங்கள் உருக்குலைந்தது மட்டுமல்ல, 20,000க்கு மேற்பட்ட மக்கள் கடும் காயத்தில் ஹாஸ்பிட்டலில், மருத்துவமனையில் அனுமதி. 3,200லிருந்து 500 பேர் உயிரை இழந்திருக்கிறார்கள் இந்த போரின் வாயிலாக. அதல்லாமல் ஏராளமான மருத்துவமனைகள் 100 கணக்கில் துவம்சம் செய்யப்பட்டிருக்கிறது. வேண்டுமென்றே அடித்து காலி செய்திருக்கிறார்கள் யூதர்கள். யூதர்கள் இப்படித்தான் செய்வார்கள். நேற்றைய தினத்தில் கூட 12 பேர்கள் குடிமக்கள் இறந்திருக்கிறார்கள். யூதர்கள் ஒரு இரக்கமற்றவர்கள். அதற்கு ஒரே ஒரு உதாரணம், பலஸ்தீனில் அவர்கள் நடத்திய கொடூரமான தாக்குதலில் 81,000 பச்சிளம் குழந்தைகளை படுகொலை செய்த அந்த பாவத்திற்கு தான் இப்பொழுது அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈரான் இதையெல்லாம் சகித்து கொண்டு, அமெரிக்க அதிபர் சொல்கிறார், ஈரானில் 99% நிலைகளை நாங்கள் அளித்திருக்கிறோம், ஏவுகணை தளங்கள் காலி செய்யப்பட்டிருக்கிறது, அதுபோன்று இராணுவத்தினுடைய கூடாரங்கள், ஏவுகணை தளங்கள், விமான தளங்கள், கடற்படைகள் எல்லாமே முற்றிலுமாக அளிக்கப்பட்டிருக்கிறது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிக் கொண்டிருக்கிற நிலையில் ஒரு 10-20 நாளா அவர் இப்படியேதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சொல்லிக் கொண்டிருக்கிற போதே நேற்றைக்கு நடந்த பயங்கர தாக்குதலில் இதுவரை காணாத சேதாரத்தை அமெரிக்கா சந்தித்திருக்கிறது. உதாரணத்திற்கு அமெரிக்கா அந்த சேதாரம் என்னவென்று நீங்கள் பார்த்தால், சவுதி அரேபியாவில் இருக்கும் கிங் சுல்தான் விமானப்படை தளத்தில் அவர்களின் ரடார் கருவிகள் உள்ளடக்கிய உளவு விமானங்கள் 4 1.5 விமானங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது அல்லது கடுமையான துல்லியமாக தாக்கப்பட்டிருக்கிறது. கிங் சுல்தான் விமானப்படை சவுதியில. அதற்கு பிறகு 1.5 லட்சத்திற்கு மேலான லிட்டர் டேங்கர்கள், விமானங்கள் அது பற்றி எரிந்திருக்கிறது. அப்படி என்றால் அது முழுமையாக நாசப்பட்டிருக்கிறது. விமானத்தில் ஒரு சின்ன துளி விழுந்தாலும் அதை இயக்க முடியாது. மிசைல் தாக்குதலுக்கு அப்புறம் அந்த விமானங்கள் எப்படி இருக்கும் என்பதை நாம் யூகிப்பதற்கு அதிக நேரம் தேவையில்லை. அது மிகவும் லைட்டான ஒரு உலோகம்தான், அலுமினியம். மிசைல் அட்டாக் எப்படி இருக்கும்? அடுத்து இது சவுதியில கிங் சுல்தான், நேற்று 4 விமானம் 5 விமானங்கள். அடுத்து மிக மோசமான தாக்குதலை ஜோர்டானில் அவர்கள் வெளிப்புறமாக நிறுத்தி வைத்திருந்த, இது ஏர் போயிங் 407 விமானம். இங்கே எஃப் சீரியஸ் விமானங்கள் எங்கே? ஜோர்டானில் 35க்கும் மேற்பட்ட விமானங்கள் காலியாகி இருக்கிறது அல்லது நிலை குலைந்து உருக்குலைந்து போயிருக்கிறது. அவர்கள் வெளிப்புறமாக நிறுத்தியதை தற்போது துல்லியமாக தாக்குவதற்கு ஒரு பெரும் உதவியை ரஷ்யா செய்து கொண்டிருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். ரஷ்யா ஓப்பனா ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க, நாங்க எல்லா விஷயமும் செஞ்சுக்கிட்டு தான் இதற்கு இருக்கோம். முன்னாடி சீனாவோட செயற்கைக்கோள் இதுல ஊடுருவி துல்லியமா தாக்குறதுக்கு உதவி பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ரஷ்யாவுடைய லியானா அப்படின்ற செயற்கைக்கோள் உதவிட்டு இருக்கதா சொல்றாங்களே. ரொம்ப கரெக்ட். நீங்க சொன்னது ரெண்டுமே கரெக்ட் தான். சீனாவும் உதவி செய்கிறது, ரஷ்யாவுடைய யானா உதவி செய்து கொண்டிருக்கிறார். அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு செயற்கைக்கோள். அதற்கு ரஷ்யாவுடைய புட்டின் என்ன சொல்கிறார்? நாங்கள் யானா செயற்கைக்கோளின் மூலம் அவர்கள் உதவி செய்து வருவது எங்களுடைய கடமை மட்டுமல்ல, எங்களுடைய ஒப்பந்தம். மசூஸ் பெசஸ்கியான் கடந்த ஆண்டு ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டார். 20 ஆண்டுகள் அந்த ஒப்பந்தத்தில் பரஸ்பரம் தொழில்நுட்ப அறிவையும் இராணுவ ஒப்பந்தத்தையும் அவர்கள் ஒருவருக்கொருவர் சார்ந்திருக்க வேண்டும்.
அந்த அடிப்படையிலே உக்ரைன் போரில் ரஷ்யா வெற்றி பெறுவதற்கு பெரும் உதவி செய்தது ஈரான். அவர்களுடைய ஷாஹின் 129, 136, 191 இன்னும் உண்டான ஆளில்லா விமானங்கள் ஒரு கடுமையான கால சூழ்நிலையில் எதையும் எதிர்பார்க்காமல் தனது நண்பர்களுக்காக ஈரான் ஒரு மிகப்பெரிய அளவிலே ஃபேக்டரியை 24/7 ரன் பண்ணி ரஷ்யாவுக்கு உதவி செய்தார்கள். ஆகவே ரஷ்யா இதை கைவிட முடியாது. ஈரான் சாய்ந்து விட்டால் ரஷ்யா சாய்ந்ததற்கு ஒப்பாகும். ஈரான் சாய்ந்து விட்டால் சீனா சாய்ந்ததற்கு ஒப்பாகும். திருப்பி கேட்டால் ஈரான் சாய்ந்து விட்டால் இந்த உலகம் சாய்ந்ததுக்கு ஒப்பாகும். காரணம், எல்லை மீறிய அமெரிக்காவினுடைய போக்கு, அமெரிக்காவினுடைய தாக்குதல் நடவடிக்கை, அதே போன்று அமெரிக்காவினுடைய வெனிசுவலாவில் நிக்கோலஸ் மதுராவினுடைய படுகொலை அல்ல, அவரை தூக்கி கொண்டு அவர்கள் கடத்தியது, அவர்களுக்கு தேவையான இடத்தில் ஆட்களை நியமித்தது, சவுதி போன்ற நாடுகளில் ஆதிக்கத்தை வலுப்படுத்துவதற்கு எதிராக ஈரான் இந்த தாக்குதலை இப்பொழுது நடத்தியிருக்கிறது. சாதாரணமான தாக்குதல் அல்ல. கிங் சுல்தானுடைய விமானத்தளங்களிலும் ஜொர்டானுடைய விமானத்தளங்களிலும் அவர்கள் தாக்கி அழித்து விட்டார்கள். அமெரிக்கா தோற்றது எப்படி? ஒரு கேட்ட அந்த கேள்விதான். அதை நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்களை கேட்க வச்சு சொல்றேன். இப்போ சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கத்தர், குவைத், பஹ்ரைன், ஜோர்டான் மற்றும் ஓமன், இவ்வளவு நாடுகளிலும் அமெரிக்காவுடைய தளங்கள் இருந்தது. இன்றைக்கு 13 தளங்களும் அழிக்கப்பட்டு விட்டது. இந்த 13 தளங்களில் அமெரிக்காவுடைய அல் உதீது தளம், அதுல மட்டும் 10,000 பேர் இருந்தாங்க. எங்க? கத்தர்ல. சவுதி அரேபியாவில் நான் இப்ப சொன்ன கிங் சுல்தான், இது மாதிரி நிறைய. 5வது பிரிவு இருக்கக்கூடியவை பஹ்ரைன்ல விமானப்படை அல்ல, அது கடற்படை தளம். அதை போன்று ஓமன், அதை போன்று குவைத்தில் 8 இராணுவ நிலைகள், அதை போன்று ஜோர்டானில் கேட்க வேண்டியதில்லை, சிரியா வரைக்கும், ஈராக் வரைக்கும். இந்த 13 நிலைகளையுமே அவர்கள் என்ன சொல்வது, அழித்து முழுமையாக ஓய்ந்து விட்டார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு மிக முக்கியமாக அமெரிக்கா வெற்றி பெற முடியாது என வேர்ல்டு எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு 4-5 பேர் சொல்லிட்டார்கள். அவருடைய பேர் எனக்கு ஞாபகத்தில் வரவில்லை, பரவாயில்லை, அதை நாம் அதை அப்படி பதிவு செய்து கொள்வோம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த வெற்றிக்கு மூல காரணம் 40 ஆண்டுகள் அல்ல, 4-5 தசாப்தங்களாக அவர்களின் ஏற்பட்ட பாதிப்பும், என்றாவது ஒரு நாள் அமெரிக்கா நம்மை அணுகும், அப்போது நாம் இதற்கு தக்க பாடம் படித்து கொடுக்க வேண்டும் என்ற விளைவுதான் தீவிர ஆய்வாளர்கள், ஆராய்ச்சி, கல்வி, பெர்ஷியர்கள், அரபிகள் அல்ல, 2 பேரும் முஸ்லிம்கள் தான். பெர்ஷியர்கள் வேறு சமூகம், அரபுகள் வேறு சமூகம். ஈரான், ஈராக் என்பது பெர்ஷியர்கள். இப்ப இந்தியாவிலே வரக்கூடிய ஆரிய சமூகம் என்று சொல்கிறோமே, நெருப்பை வணங்கிகள். பெர்ஷியர்களுடைய நாட்டை பாபிலோனியர்கள், ரோமர்கள், அந்த நாட்டுடைய மன்னர்கள் இப்படி யூதர்களை ஆண்ட மாதிரி ஒரு விதமான மல்டி கல்ச்சர். ஆனால் அவர்கள் அறிவாளிகள். பெர்ஷியர்களுக்கும் இந்தியர்களுக்குமான தொடர்புகள் வருவானது, அது நம்ம அப்புறம் பேசுவோம், தனியே பேசுவோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கல்வி அறிவு பெற்ற அவர்கள் சும்மா சாதாரணமா மிசைல மட்டும் உருவாக்கல, ஆளில்லா விமானங்கள், ஆளில்லாத தற்கொலை ட்ரோன்கள், அது மட்டும் இல்லாம ஒரு தனி சேட்டலைட்டை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அது அல்லாம ஏராளமான வெடிகுண்டுகள், மோனிஷன்ஸ், ஆர்சனல், இப்படி பல விதங்களிலும் அவர்கள் இதை செய்வதற்கு காரணம், அமெரிக்காவுடைய F-35 ஒன்று வாங்க வேண்டும் என்றால் 300 மில்லியன், ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை அவர்கள் செலவழிக்க வேண்டும். அதை செலவழிப்பது மட்டுமல்ல, அதை பாதுகாக்க வேண்டும். அதற்கு ரிப்பேரேஷன் என்று சொல்லக்கூடிய பலவிதமான மெயின்டெனன்ஸ் காசும். அப்பதான் அவர்கள் யோசித்தார்கள், நாம் மிசைல் தொழில்நுட்பத்தில் உலகத்தை கொண்டு வரலாம் இப்போ அப்படின்னு சொல்லி அவர்கள் மிசைல் தொழில்நுட்பத்தில் மிக மிக ஆழமாக பதிவு செய்ததன் விளைவாக இன்றைக்கு சிஜீல், மிக முக்கியமாக உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய கர்ரம்சோர் 4, சிஜீல், அது மட்டுமல்லாம ஹஜ் காசம், கதர், ஃபதே, இப்படி பலவிதமான, உங்களுக்கு உதாரணத்தை சொல்லணும்னா 25 டன் வெயிட் கொண்டது இந்த சிஜில். எத்தனை டன்? 25,000 கிலோ. இந்த வெயிட்
மிக கொடூரமாக போய் இலக்கை அடைந்தவுடன் 80 நிலைகளுக்கு அது பிரியும். அது பேர் தான் கிளஸ்டர் பாம். பிரிந்து அப்படி பிரிகின்ற போது ஏற்கனவே ஒரு பிளாக்கெட், என்ன சொல்றது, கண் பார்வையற்ற நிலையில் இப்பொழுது அவர்கள் பல பல ரேடார்களை காலி செய்து விட்டார்கள். இப்ப இந்த ஏவுகணைகள் அனைத்தும் ஹூதிக்கும் வழங்கப்பட்டிருக்குதா சார்? ஹூதிக்கும் சொல்கிறேன். இப்ப இந்த ரேடார்கள் வழங்கப்பட்டதை ஹூதியை பத்தி நீங்க கேட்டீங்கல்ல, அதுக்கு நான் பதிலே சொல்லாம இதே பேசிக்கிட்டு இருக்கேன். அது இந்த கதையை அப்படியே கொண்டு வந்து முடிச்சிடும். இப்போ அல் உதீது தளத்தில் 9,000 கோடி ரூபாய் பெருமான உள்ள ரேடார் சிஸ்டத்தை அவர்கள் காலி செஞ்சு விட்டார்கள். இரண்டாவது முக்கியமான விஷயம், நேற்று நான் என்ன சொன்னேன், சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய சுல்தானில் அவர்கள் காலி செய்த விமானம் 5000 கிலோமீட்டருக்கு அங்கு வரக்கூடிய ஒரு துல்லியமான ஒன்றை காட்டக்கூடிய, படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு தெளிவான விமானத்தை அவர்கள் தாக்கிவிட்டார்கள். அடுத்து என்னவென்றால், மிக முக்கியமாக, இப்ப கண்ணிழந்த ஒருவன் முன்னால் எது வருகிறது என்று தெரியாது. ஒரு கண் பார்வையற்ற ஒரு மனிதரை சொல்கிறேன். அந்த நிலைக்கு அமெரிக்காவை உருக்குலைய வைத்து விட்டார்கள். இப்போது ஈரானுடைய பலம் அவர்களுடைய மிசைல் மட்டுமல்ல, ஈரானுடைய பலம் பிராக்சிஸ். யார் அந்த பிராக்சி? அவர்கள்தான் ஹூதிகள். யார் அந்த பிராக்சி? அவர்கள்தான் ஹிஸ்புல்லாக்கள். யார் அந்த பிராக்சி? அவர்கள்தான் ஹமாஸ், அவர்கள்தான் ஹத்தாபி ஹிஸ்புல்லா. இவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு சமாதான தீர்வை எடுக்கின்ற போது அமெரிக்கா கொடுத்த 15 அம்ச கோரிக்கையில் முதலாவது கோரிக்கை என்ரிச் செய்யப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்க வேண்டும். இனி எந்த காலத்திலும் யுரேனியம் செயல்பாடு இருக்கக்கூடாது. பலிஸ்டிக்ஸ் மிசைல் கண்டெயின் செய்ய வேண்டும். 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர்லாம் வீசக்கூடாது. 4000 கிலோமீட்டர் அப்படியெல்லாம் வீசக்கூடாது. அடுத்து உங்களுடைய பிராக்சிகளுக்கு, அதுல முக்கியமாக ஹூதிகளுக்கு ஆயுதங்களை ஹிஸ்புல்லாக்களுக்கு நீங்கள் ஒருபோதும் கொடுக்க கூடாது என்று. நேற்றைய அட்டாக் வந்து ஈரானுடைய ஏவுகணைகள் மூலமா தான் இஸ்ரேல்ல தாக்கப்பட்டது. அதைத்தான் சொல்ல வரேன். அப்படி இருக்கச்ச அவங்க அப்படி சொன்னத முன்னால இருந்தா இவனை கேட்பான். இன்னைக்கு அமெரிக்காவை கேட்கறதுக்கு நாதி இல்லை. அமெரிக்கா தோத்து போன நாடு. ஒரு வலிமையான ஒருத்தன் தானே கேட்க முடியும். அமெரிக்காவிடத்தில் ஆயுதங்கள் எல்லாம் குறைந்ததுக்கு காரணம், தற்போது இவர்கள் மெனுவரபிள் அட்டாக் என்று சொல்லக்கூடிய சூழ்ச்சி செய்யக்கூடிய டான்சிங் பலிஸ்டிக்ஸ் மிசைல்களின் மூலம் ஏராளமான விலை குறைந்த கன்வென்ஷனல் ஆயுதங்களை ஆரம்பித்தார்கள். 12க்கு முன்னாடி உள்ள கன்வென்ஷனல் ஃபோர்ஸ். இந்த ஆயுதங்கள் பழைய காலத்தில் உள்ளது. இதன் மூலமாக பழையதோ புதியதோ, நம் ஊரில் உள்ள சிவகாசி பட்டாசு ஒன்று வானத்தில் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அயன்டோம், பேட்ரியாட், டேவிட் சில்லிங், ஏரோ சிஸ்டம், தாட் சிஸ்டத்திலிருந்து ரெடார் 4 வரும். அந்த 4 மதிப்பு 30 கோடி. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போது இந்த முதல் 11 நாளில், இது அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நான் சொல்றது, இப்பொழுது 30 நாள் ஆகிவிட்டது, 28ஆம் தேதி கலந்து விட்டது. இந்த முதல் 11 நாளில் மட்டும் 26 பில்லியனை அவர்கள் செலவு செய்திருக்கிறார்கள் தடுப்புக்கு மட்டும். 11,294 ஏவுகணைகளை ஏவியிருக்கிறார்கள் தடுப்புக்கு மட்டும். இதன் மதிப்பு மட்டும் தடுப்புக்கு மட்டுமே எத்தனை பில்லியன்? 26 பில்லியன். இன்னும் ஒரு மாதத்துக்கு 100 பில்லியனுக்கு மேல போயிடும். இப்போ ஜேடி வென்ஸ் என்ன சொல்றாருன்னா, கடந்த வாரம் வந்து நெதன்யாகு அவர்களிடம் தொலைபேசியில பேசியிருக்காரு. நெதன்யாகு ட்ரம்ப் அவர்களிடம் என்ன சொல்லி இருக்காருன்னா, இந்த போரானது சீக்கிரமா முடிச்சிடலாம், தலைமையை மாற்றிட்டோம்னா போர் முடிஞ்சதுன்னு பேசினது இப்போ 1 மாதத்துக்கு மேல அதிகமா போயிட்டு இருக்கு இல்லையா? இப்ப ஜேடி வென்ஸ் என்ன சொல்ல வர்றாருன்னா, அமெரிக்காவோட பொருளாதாரங்களை இஸ்ரேல் அழிக்கிறதாகவும், போர் இப்போதைக்கு நீட்டிக்க கூடாது அப்படின்னும், அமைதி ஒப்பந்தம் போடணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்களா சார்? சிறப்பான கேள்வி. இந்த கேள்விக்கு முன்னாடி ஹூதிக்களை பத்தி சொல்லிட்டு முடிச்சிடறேன். இந்த கதை அப்படியே வந்துகிட்டே இருக்கு. ஹூதிக்கள் ஒரு தனிமையான ராணுவம், ரொம்ப வல்லமை கொண்டவர்கள். ஹூதிக்களை வந்து வடக்கு ஏமனில் வலுவான ஒரு தனி ராஜ்யம். வடக்கு ஏமன்ல அங்குள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் ஹூதிக்கள் ஒண்ணு, இன்னொன்னு ஏசிபின்ற ஏதோ ஒரு அமைப்பு, அது எனக்கு பேர் ஞாபகத்தில் இல்லை. இந்த 3 அமைப்புகள் தான் அவர்கள் தான் இந்த ஏமனை ஆட்சி செய்கிறார்கள்.
கடந்த முறை ஹூதிகள் 1700 முறை இவர்கள் தாக்கினார்கள் அமெரிக்கர்கள். ஹூதிகள் கடந்த போரில் பயங்கர தாக்குதலை நடத்தியதன் விளைவாக அமெரிக்காவினுடைய F-35 அடித்து துவம்சம் செய்து கடலில் தள்ளியதன் விளைவாக ஓமன் மூலமாக ஹூதிகள் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டு அமெரிக்கா கப்பலை தூக்கி கொண்டு ஓடியது கடந்த முறை. ஹூதிகள்கிட்ட ராணுவ நிலைகள் எப்படி வந்தது என்றால், ஹூதிகளிடத்தில் ரஷ்ய ஆயுதங்கள் நிறைய இருக்கு, ஈரானுடைய பாலிஸ்டிக்ஸ் மிசைல்கள் ஏராளமாக இருக்கிறது, ஆப்கனில் அமெரிக்கா விட்டு சென்ற ஆயுதங்கள் நிறைய இருக்கு. ஹூதிகளுடைய பிளஸ் பாயிண்ட் என்னவென்றால், ஈரானில் தாக்குதல் நடத்தி தலைவர்களை கொள்வதை மாதிரி அங்கு யாரையும் இதுவரை அவர்கள் கொள்ளவில்லை. ஒரே ஒரு தலைவரை கொண்டிருக்கிறார்கள். அதுவும் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய காட்டி கொடுத்ததன் மூலம் அதையும் காலி செய்து விட்டார்கள். அது மட்டுமல்லாமல் ஹூதிகள் ஈரானை போன்று ஒவ்வொரு குழுவும் தனி ஆயுதங்களோடு செயல்படுவதால் மத்திய கட்டளை விட அவர்களுக்கு பிறப்பிக்கப்பட்டதை வைத்து வேலை செய்து விடுவார்கள். இப்பொழுது நேற்று முதலாக ஹூதிகள் தனது வேலையை ஆரம்பித்து முதல் பாலிஸ்டிகை அவர்கள் ஏவிவிட்டார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஹூதியுடைய எஹியாச்சாரி சொல்கிறார், ஏக இறைவனின் திருப்பெயரால் என்று அவர் ஆரம்பித்து அவர் தாக்குதல் நடத்திவிட்டார்கள். இதுவரை அவர்கள் மௌனமாக இருந்த காரணம் அதுவும் ஒரு போர்க்கள நடவடிக்கை. இப்போ பல முனைகளிலும் இஸ்ரேல் தாக்கி வலுவிழந்து சிறகுடிந்து ஆயுதங்கள் இல்லாமல் மக்கள் போராட்டம் வந்து இப்பொழுது மோசமான நேரத்தில் இப்பொழுது ஹூதிகள் ஆரம்பித்தார்கள். லிட்டானியா ஆற்றுக்கு அங்கற்று இருக்கக்கூடிய பாலங்களை உடைத்திருக்கிறார்கள் லெபனானில். இப்போது முன்னரை விட ஹிஸ்புல்லாக்கள் வலுவாகி விட்டார்கள். மூன்றாவது ஈரானுடைய தாக்குதலை சொல்ல வேண்டியதில்லை. நான்காவது ஹத்தாபி ஹிஸ்புல்லாக்கள். இப்படி 4-5 முனைகளில் சிரியாவினுடைய போர்க்குழுக்கள். இப்போது ஈரானுடைய இந்த போர் தாக்குதலை எதிர்கொள்ளாமல் இஸ்ரேல் சமீர் முதன்மை தளபதியாக IDF என்ன சொல்கிறார், நம்மிடத்தில் ஆயுதங்களும் இல்லை, ஆட்களும் பற்றாக்குறை, என்ன செய்வது என்று கேட்கிறார். அதற்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு மௌனத்தை தான் அவர் போயிருக்கிறார். அங்கு பெரும் பிரச்சனைகளை யாயிட் லாஃபிட் போன்ற வெளிவிவகாரத்துறை முன்னாள் ஆப்போசிட் லீடரும் கடும் கண்டனம். இது ஒரு பக்கம் போகட்டும். இப்ப JD Vance பத்தி நீங்க கேட்டீங்க, இப்ப ஹூதிகளை பத்தி சொல்லிட்டேன். JD Vance பத்தி சொல்றேன். அவரு இந்தியாவில் திருமணம் செய்த உஷா என்கின்ற பொண்ணை திருமணம் செய்த ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் JD Vance. அமெரிக்க தலைவர்கள்ல ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நான் ஒரு காணொலியை பேசியிருந்தேன். அது அமெரிக்க பிரசிடென்ட் 2வது முறை வந்து பதவி ஏற்கிற போது யார் யாரெல்லாம் எந்த பதவிக்குன்னு ஒரு லிஸ்ட் வந்துச்சு. அதாவது பதவிக்கு வருவதற்கு முன்பு அந்த லிஸ்ட்ல கடும் போக்குவாதிகள் யார்? ஜோ பிடன் ஆட்சியை விட்டு ஸ்டெப் டவுன். அடுத்த ஆட்சிக்கு வருகிற போது டொனால்ட் ட்ரம்ப், துணை JD Vance, அதே போல எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மார்க்கோ ரூபியோ, அதே போன்று டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெர்ட்ஸ், அதே போன்று ஐநாவுக்கான செயலாளர், அவருடைய பேர் எனக்கு ஞாபகத்தில் இல்லை, அதே போன்று இஸ்ரேலுடைய அமெரிக்க அம்பாசிடர் மைக் ஹொகுபி, இவர்கள் அனைவருமே இந்த லிஸ்ட்ல பயங்கர தீவிர போக்கை கொண்ட கடும் போக்காளர்கள், எக்ஸப்ட் JD Vance. இப்ப சொன்னீங்கல்ல JD Vance யாரு, நம்ம நேயர்களுக்கு நீங்க கேட்டா கரெக்டா பதில் சொல்லிடணும், ஹவுதியை கேட்டா கரெக்டா சொல்லிடணும். இந்த JD Vance யார் என்றால் அவர் கொஞ்சம் ஒரு நிதானமான போக்கில் உள்ளவர். அவருக்கு உண்மை தெரியும். அமெரிக்காவினுடைய ஜோ கெய்ன் யார் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன்னு மிக முக்கியமானவர். CIA உளவு அமைப்பினுடைய தலைவர் ஜோ கெய்ன் கடந்த புதன்கிழமை அவர் ரிசைன் பண்ணிட்டார். என்ன காரணத்துக்கு ரிசைன் பண்ணார்? இந்த போர் நமக்கு தேவையில்லை என்றும், இந்த போரின் விளைவாக நாம் எதையும் சாதிக்க போவதில்லை என்றும், உண்மையிலே ஈரானிடத்தில் அணு ஆயுதங்கள் இல்லை என்றும், யூதர்களுக்காக நாம் உயிரை இழக்க வேண்டியது இல்லை என்று அவர் சொன்னார். யூத லாபியின் மூலமாகவும் யூத சியோனிசஸ் தத்துவத்தின் மூலமாக ஆட்பட்டிருக்கிற அமெரிக்காவினுடைய அதிபருக்கு புத்திசாலி சொல்லிவிட்டு மட்டுமல்ல, ஹூ இஸ் ஜோ கெய்ன்? அவர் ரிபப்ளிகன் கட்சியின் ஒரு உறுப்பினர். டொனால்ட் ட்ரம்ப் கட்சியினுடைய ஃபாக்ஸ் தொலைக்காட்சியினுடைய அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன். He had been resigned. அவர் ரிசைன் செய்து விட்டார். இப்போது JD Vance சொல்கிறார், சமாதானம் ஒன்றே நமக்கு வேணும்.
அவர் கொஞ்சம் நைஸ்மேன், நல்ல ஒரு பேசக்கூடியவர். நீங்கள் சொன்ன மாதிரி சமாதானம் வந்தால் இவன் சிறைக்கு செல்வான். யாரு? அமெரிக்காவுக்கு எதிராக சமாதானம், அமெரிக்கா வந்து சமாதானம் செய்து விடக்கூடாது என்பதில் இஸ்ரேல் பிரதமர் ரொம்ப கவனமாக இருக்கிறார். யாரு? மிஸ்டர் பெஞ்சமின் நெத்தானியா. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை முடிந்துவிடும், அவருடைய வாழ்க்கை முடிந்துவிடும். அவர் ஊழல் குற்றச்சாட்டில் திளைத்திருக்கிறார். இண்டோயிசத்தை உருவாக்கி தேசியவாதத்தை கட்டமைத்து ஜெயிக்கலாம் என்று அவர்கள் கணக்கு போட்டார்கள். ஆகவேதான் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் வெளிப்படையாக சொன்னார் பீட் ஹெட்ஸை பார்த்து, உன்னை நம்பித்தானடா நாங்கள் இறங்கினோம், நீங்கள் அதை பார்த்திருப்பீர்கள், எங்களை நடுரோட்டில் கொண்டு இறக்கிவிட்டியே என்று அவர் சொல்ல, இங்கே டேவிட் பர்னே முசத் அமைப்பினுடைய தலைவர் அவரிடத்திலே கேட்கின்ற போது, அவரிடத்தில் உன்னுடைய நடவடிக்கை நீதானே சொன்னா, நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்துங்க, நாட்டில் தலைவர்களை கொள்ளுங்க, மக்கள் எல்லாம் வெளியே வருவார்கள், மக்களுக்குள் குழப்பம் வரும், ஒரு ரெவோல்ட் வரும், நாம் உள்ளே போய் ஆட்சியை பிடித்து விடலாம். ஒன்றும் நடக்கல. அவன் அடித்து கொண்டே இருக்கான். நாம் நாசமா போயிட்டோம். டெல்லவியும் காலி, ஹைஃபாவும் காலி, அஸ்கலானும் காலி, அணு ஆயுதங்களை ஒழித்து வைத்திருக்கக்கூடிய நெஹோவில் இருக்கக்கூடிய டிமோனா மற்றும் அராது முழுமையாக துவம்சம் செய்யப்பட்டிருக்கிறது. கிரியோர் சமானா அழிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல ஊர்கள். மக்கள் எங்கே போவது என்று ஒரு இடங்களும் பாதுகாப்பில்லை. எங்கே? இஸ்ரேலில். முக்கியமாக நீங்கள் சொல்ல வேணால் ஆர்த்தோடாக்ஸ் யூத தோராவை வாசிக்கக்கூடிய மத தலைவர்கள், அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் நாட்டை விட்டு ஓடத் துடிக்கிறார்கள். மக்கள் ஓடத் துடிக்கிறார்கள் சைப்ரஸுக்கு. ஆனால் ஓடுவதற்கு விமானம் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் இப்பொழுது சொல்லுங்கள், அமெரிக்கா வெற்றி பெற்றிருக்கிறதா, ஈரான் வெற்றி பெற்றிருக்கிறதா, யூதர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்களா? இதுதான் நம்முடைய கேள்வி. சர்வதேச அளவிலான இந்த செய்திகள் தற்போது பெரும் பரபரப்பை நடத்தியிருக்கிறது. ஒன்றை மட்டும் சொல்லி முடிவுக்கு வந்துடலாம். அமெரிக்கா அடுத்த கட்டமாக 2 ஆப்ஷன் தான் அமெரிக்கா முன்னாடி இருக்கு. எல்லாமே என்னுடைய கருத்து இல்லமா, இன்டர்நேஷனல் கருத்துடைய தமிழாக்கம் தான் என்னுடைய கருத்து. இது என்னுடைய கருத்தே அல்ல. உலகத்தில் என்னென்னலாம் பேசுறாங்களோ அதை அப்படி உள்வாங்கி நியூயார்க் டைம்ஸ் எல்லாத்தையும் அப்படி தமிழ்ல சொல்ற மட்டும்தான் என் வேலை. என்னுடைய போக்கு ஒண்ணுமே கிடையாது. அமெரிக்காவுக்கு 2 ஆப்ஷன் என்னன்னா, ஒன்று பீஸ் நெகோசியேஷன், ஒரு சீஸ்ஃபயர். அந்த சீஸ்ஃபயர் என்னவென்றால் சமாதானம், ஒரு ரீகன்சிலியேஷன் ப்ராசஸ் ஆர் ஆமிகபிள் செட்டில்மெண்ட், வாட் எவர் மேபி. இரண்டாவது கடும் தாக்குதல் நடத்துவது. இந்த கடுமையான தாக்குதல் நடத்தினால் அவர்கள் கர்க்கிலே பயங்கர படைகளை கொண்டு இறக்க போறார்கள். ஆனால் அந்த படை வந்து அப்படி நுணுக்கமான படை, இப்படி நுணுக்கமான படை. எப்படி நுணுக்கமான படைகளும் ஹெலிகாப்டர்களும் வந்தால் அவர்களுக்கு மேல் 4 பலிஸ்டிக் ஏவுகணைகள் விழுந்து விட்டால் படைகள் என்ன ஆகுது? ஒரு பெரிய கராத்தே மன்னன் இருக்கான், ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒருத்தன் துப்பாக்கி எடுத்து இப்படி நீட்டி கொண்டிருக்கிறான், பரவாயில்லை. அவனுக்கு மேல் பலிஸ்டிக் மிசைல் விழுந்தால் அவன் என்ன செய்வான்? அவன் எவ்வளவு பெரிய பலசாலியான? இந்த புரிதல் அறிவு கூட பல பேருக்கு இல்லை. அமெரிக்கா வந்து சாப்பரில் கொண்டு ஆட்களை இறக்குகிறார்கள், 10,000 வீரர்கள் வருகிறார்கள். நான் கேட்கிறேன் இறுதியாக, அமெரிக்க கப்பல் ஆப்ரஹாம் லிங்கன் எங்கே? அமெரிக்க கப்பல் ஜெரால்ட் RAF எங்கே? ஆர்ஃபோர்ட் எங்கே? WS புஷ் எங்கே? ஹரி ட்ரூமன் எங்கே? அமெரிக்காவினுடைய சாண்டோஸ் எங்கே? இன்னும் சொல்லிக் கொண்டே போகலாம். அமெரிக்காவுடைய உளவு அமைப்புகள் எங்கே? ரேடார் எங்கே? 13 தளங்கள் எங்கே? முதலில் இவர் சொன்னார், என்ன சொன்னார்? 48 நாட்கள், 48 மணி நேரம் கடும் அச்சுறுத்தல். ஐயோ, 48.1 நிமிஷத்துல அமெரிக்கா அழிச்சதா? அதற்கு பிறகு இவர் சொன்னார் 5 நாட்கள். அதற்கு பிறகு சொன்னார் இப்பொழுது நாளை தாக்க போறது. இப்ப என்ன சொல்லிட்டாரு? 10 நாட்கள். அப்ப அவன் கேட்டா, நீ தான் பெரிய ஆளாச்சப்பா, அடி. இவனுக்கு அடிக்க முடியுமா? அடிக்க முடியல. இப்ப 10 நாள் எதுக்கு போட்டிருக்கான்? அவன் தான் அடிச்சு கொண்டே இருக்கானே, அவனை எதுக்க முடியல. அவன் என்னன்னா 2 விஷயம்தான் நான் படிச்ச அளவுல, தெஹ்ரானில் வந்த ஒரு நாளிதழின் தமிழாக்கம். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? அல்லாவிடத்தில் போய் சேரலாம். இட் இஸ் a journey of ஜிஹாத். இது இறைவழி போர் என்று அந்த மக்கள் அதிகம் போர் நிற்பதன் விரைவாக, நல்லா கவனிங்க, கர்க்கில் இறங்க போறதுனால் 10 லட்சம் பேர் தேவை. 10 லட்சத்திற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். IRGC இருக்கிறது, அது மாதிரி பஷி படைகள் இருக்கிறார்கள். அதை போன்று மிக முக்கியமாக அவர்களுடைய கூட்டுப்படைகள், ஆக்சிஸ்
ஆனால் அந்த நாட்டில் என்ன சொன்னார்கள்? தேசபக்தியின் விளைவாக நாங்கள் போருக்கு வருகிறோம், இறைப்பாதையில் எங்கள் உயிரை கொடுக்கிறோம் என்று ஏராளமான இளைஞர்கள் ரிசர்வ் ஆர்மியாக வந்துவிட்டார்கள். இது ஒரு பக்கம் ஈரானின் நிலை. யூதர்கள் ஆரம்ப கட்டத்தில் வலுவாக வந்தவர்கள். 2023 அக்டோபர் 7 ஏராளமானவர்கள் உலகம் முழுவதும் வந்து குவித்தார்கள். பலஸ்தீனத்தில் இப்போது யாரும் இல்லை. அதைத்தான் இஸ்ரேல் சபை சொல்கிறார், யாருமே வரவில்லை, எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இனி இந்த தேசம் நிலைத்தன்மையோடு இருக்க முடியாது என்ற முடிவுக்கு யூதர்கள் வந்ததனால் நிரந்தரமாக எங்கே குடியிருப்பது? வியன்னாவில் குடியிருப்பதா, சுவிஸில் மற்றும் யூரோப்பாவில் செல்வதா என்று கடந்த ஹோலோகாஸ்டுக்கு முன்பு இவர்கள் எப்படி அலைக்கழிந்தார்களோ அப்படி ஒரு சூழ்நிலை. ஃபரோனுடைய காலத்தில் கானான் தேசத்துக்கு அழைக்கப்பட்டு பிராமிஸ்டு லேண்ட் என்று உரிமை கொண்டாடுகிறார்கள். 1917 உஸ்மானியா பேரரசினுடைய டிக்ளைனுக்கு அப்புறம் அவர்கள் வந்து நாடற்றவர்களாக குடியேறினவர்கள் இன்று மீண்டும் நாடற்றவர்களாக ஆகிவிடுவார்களா என்கின்ற கேள்விதான் எஞ்சி இருக்கிறது. இன்னும் அடுத்த செய்திகள் நிறைய பேசலாம் நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம் சார். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.